படிப்பு செலவை ஏற்றுப்போன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார். உள்ளபடி அது நல்ல விஷயம். அது தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் 2 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள மற்றும் நிலமற்ற விவசாயிகள் குடும்பத்தில் யாரும் மாநில அல்லது ஒன்றிய அரசின் ஊழியராக இல்லாத பட்சத்தில் அவர்களின் குழந்தைகளின் பொறியியல், மருத்துவம் உள்ளிட்ட தொழிற்கல்வி முதல் அனைத்து வகை படிப்புகளுக்கும் முழு செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும். தாவேக்கா அரசு அமைஞ்சிருச்சுன்னா, அவங்க மாநில, மத்திய அரசு பணிகள் இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய கல்வி செலவை தாவேக்காவை ஏற்றுக்குன்னு சொல்கிறது உள்ளபடியே ஒரு நல்ல விஷயம். இது எல்லா கட்சியுமே சொன்னாங்க. பட் எந்த அளவில் செயல்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் தெரியல. இப்படி நிறைய பிரச்சனைகள் வேலூர் மக்கள் பற்றி கூட சொன்னார். இந்த வழக்கம் போல் நான் வந்து உங்களை சொல்ல மறந்துட்டேன்னு சொல்லி இந்த வெற்றி நிச்சயம் டைலாக்லாம் பேசின பிறகு இதெல்லாம் தாண்டி விஜய் கடந்த ஸ்பீச்சில் அவர் பேசின விஷயங்களை விட இன்னைக்கு பேசினதுங்கிறது உள்ளபடியே ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. ஆனால் கூடுதலாக என்ன தீர்வு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பெரிய அளவில் விஜய் அவர்கள் பேசுறதில்லை. எந்த ஒரு கூட்டத்திலுமே பேசுறதில்லை. அடுத்த முறையில் அதை சரி பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியல. ஏன்னா இவ்வளோ நுணுக்கமாக கவனிக்கிறாரு, இவ்வளோ திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. நம்ம ஒன்று சொன்னால் அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. பாஜக ஃபேவராக பேசுகிறாருங்கிறவங்களாம் விமர்சனம் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு விஜய் பேசுகிறார். அப்படின்னா பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அட்ரஸ் பண்ணால் அடுத்தடுத்த கூட்டங்களில் இன்னும் மக்களுக்கு வந்து தெளிவாக அது புரியுன்ற மாதிரியும் தொடர் விமர்சனங்கள் பல பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சனங்களுமே வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. பட் இதை விஜய் அவர்கள் எந்த அளவு செயல்படுத்த போகிறாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல.